வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கென் கருணாஸோட யூத் மூவி ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரிலீஸ் ஆன இந்த 10 to 15 டேஸ்லேயே 70 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாக அள்ளி பிடிச்சிருக்குது. இந்த நேரத்தில் அவங்களுடைய மொத்த ஃபேமிலியுமே நம்ம ஜிவி பிரகாஷ்குமாருக்கு தேங்க்யூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கருணாஸ் கேட்டுக்கிட்டதுக்காக தான் ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசையமைக்க ஒத்துக்கிட்டாரு. அந்த விதத்தில் அவர் சம்பளம் வாங்காத இருந்து இந்த படத்தை இசையமைச்சு முடிச்சு கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது தன்னுடைய நண்பர் கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மியூசிக் போட்டு கொடுக்கலாமே தவிர, ஆனால் அதுக்கு சம்பளம் வாங்காத என்கரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். தனுஷ் சார் சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ்குமார் சார் இந்த படத்தோட ஒரு பெரிய விலாசமாக தான் இருந்திருக்கிறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கென் இது உன்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. இது மேபி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் நீ எதுக்காகவும் துவன்றாத. ஏன்னா மேபி ரிசல்ட் எப்படி இருந்தாலும் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே ஜிவி அண்ணா சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கென் கருணாஸ் ஜிவி பிரகாஷ்குமாரை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஜிவி பிரகாஷ்குமார் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சைந்தவி மேம் கூட டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமேல அவங்க கூட இருக்கிற அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிவி பிரகாஷ்குமார் சார் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கென் ரொம்பவும் ஒரு துடிப்பான இளைஞர். அது மட்டும் கிடையாது, கென் என்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கருணாஸ் என்னுடைய நண்பர். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டார்லிங் படத்தில் அவர் காமெடி ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் நான் அப்போ அவர்கிட்ட எனக்கு ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இந்த படம் பட முடியுமாண்ணா, ஓகேவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டமோ, கருணாஸ் என் கூட நடிக்கிறீங்கல்ல, அப்போ கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு தான், இது உங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி கருணாஸ் எல்லாம் சொன்னார். ஆனால் உண்மையிலே எனக்கு டார்லிங் படம் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. என்னுடைய அந்த சினி கெரியரையே கிட்டத்தட்ட ஆரம்பித்து வச்ச மாதிரி அந்த படம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் கென் கருணாஸுக்கு நான் அந்த படத்தில் பாடல் பாடுறதுக்கு ஒப்புக்கிட்டேன். ஆனால் அந்த படத்துக்கு என்னமோ தெரில, எனக்கு சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே வரல அப்படிங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கென் என்னை அப்ரோச் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கருணாஸ் சாருக்காக நான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டாலும் கென்னுக்காக தான் அவனுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ நான் அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு கொடுத்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய எல்லா ஷெடியூல்ஸையுமே நான் ஒதுக்கி வச்சுட்டு அவனுக்காக இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லா காரணம் கென் என்கிட்ட அப்ரோச் பண்ண விதம். அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மேமும் கருணாஸ் சாரும் என்னை கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் நான் இதை பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ்குமார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சார் ஒரு விஷயத்தையே அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு விஷயத்த ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக படத்தில் மியூசிக் போடுறதுக்கு ஒத்துக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு மியூசிக் போடுறதுக்காக காசே வாங்காது இருக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசு உண்மையிலே ஜிவி கிட்ட இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஜிவியினுடைய நல்ல நண்பர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் அந்த வகையில். ஆனால் இவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனிதர் அப்படிங்கிற விஷயம் எனக்கு இந்த படத்து மூலமாக தான் தெரிய வந்திருக்குது. அவர் இந்த படத்துக்கே ஒரு பெரிய அட்ரஸாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஜிவியை பற்றி தனுஷ் சாரே சொல்லியிருந்தாரு. இந்த விதத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் சார் கிட்ட அவருடைய அந்த எக்ஸ் லைஃப்பை பற்றி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அன்வின் 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த விதத்தில் என்னுடைய மொத்த பாசம், என்னுடைய லைஃப், என்னுடைய ட்ரீம் எல்லாமே என்னுடைய பொண்ணு தான். அவளை பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட 100% எனர்ஜி அதிகமான மாதிரி இருக்கும். அவளுடைய அந்த துடிப்பு, அது மட்டும் இல்லாமல் சேட்டை, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நாள் நான் வெக்கேஷனை கூட கேன்சல் பண்ணிக்கிட்டு அன்வி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எல்லாருமே சொல்லுவாங்க, டிவோர்ஸ்க்கு அப்புறமேலு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிவெஞ்ச் ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சைந்தவி அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவள் எனக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தாண்டி தான் அவள் என்னுடைய குழந்தைக்கு அம்மா, என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சைந்தவி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரே விஷயத்த லவ் பண்ணுற 2 பேரோட மனசு எப்படி இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் சரி அவளுக்கும் சரி
மியூசிக்னா உயிர். அந்த ஒரு விஷயம் பொதுவாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனாலேயே எங்கள் 2 பேராலையும் பிரியவே முடியாது. இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்கள் லைஃப்பில் நாங்கள் எடுத்த ஒரு மெச்சூர்டான டெசிஷன் தான். அதாவது ஒரே லைஃப்பில் இருந்துட்டு பேசாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை கலங்கடிக்கிறதுக்கு நாம் ரொம்ப ஜெனுவலாக அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக லைஃப் லாங் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான டெசிஷனை நான் எடுக்கும்போது அதுக்கு சைந்தவியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேல வந்த தீபாவளி, பொங்கல் எல்லா செலிப்ரேஷனுமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வீக்லி அன்வி ஹாலிடேஸை என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்த நாங்கள் எங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னோம். ஏன்னா இந்த டிவோர்ஸ் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் வந்து என்னுடைய மேஜர் ஃபேன்ஸ் வந்து இந்த விஷயத்த ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆன்லைன்லலாம் எனக்கு இந்த மாதிரி காசு வேணும், அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்கெல்லாம் நான் வந்து என்ன ஏதுலாம் ஆராய மாட்டேன், அமௌண்ட்டை கொடுத்துருவேன். ஆனால் சைந்தவி பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லாமே எமோஷ்னலாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மேபி அதுவே நான் பண்ணின ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்கலாம். அந்த எமோஷ்னலான அந்த விஷயமே எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஏன் நம்ம சண்டை போடணும், பேசாமல் இருக்கணும், ஹார்ஷான வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே மெச்சூர்டாக அந்த விஷயத்த ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணணும். இப்போவும் எங்களுடைய லைஃப்பில் பேரண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா கான்செப்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் லைஃப்பில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், சைந்தவி என்னுடைய வீட்டில் இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தவிர மற்றபடி எங்களுடைய லைஃப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறலை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அழகாக சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிவெஞ்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பதிவாக கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு அது தேவையே கிடையாது. எப்போவுமே சைந்தவி என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் என் லைஃப்பில் மாறாது. அன்வி என் பொண்ணு அப்படிங்கிறத விட சைந்தவி என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் நான் ரொம்பவும் பெருமையாக நினைக்கிறேன். அன்வி பண்ணுற நிறைய விஷயங்களை சைந்தவி பொறுத்துட்டு இருந்திருக்காங்க. அது நானே பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் அன்வியை ஹேண்டில் பண்ணுறது சைந்தவிக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் அன்வியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். ஆனால் சைந்தவிக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே 2 பேருமே ஒரு கிட் தான். ஏன்னா அவங்க 2 பேரோட மெச்சூரிட்டி லெவலும் ஒன்றா தான் இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் சைந்தவினால் அன்வியை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி என்னுடைய ஹாலிடேஸ்லாம் என்னுடைய பொண்ணு கூட தான் நான் செலவிடுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அன்வி வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு அழகான கிட்டாக வளரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இப்போதைய ஆசை. எப்போவுமே எனக்கு அவன் மேலே அந்த ஆசை மட்டும்தான். அவள் எப்பயுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ரொம்பவும் ஸ்ட்ராங்கான உமனாக வளரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நாங்கள் எப்போவுமே அந்த டெசிஷனை சேர்ந்து தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஜிவி பிரகாஷ்குமார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுதான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் ஒரு பேசுபொருளாக போயிருக்கு. அதாவது அவங்களுடைய டிவோர்ஸுக்கு அப்புறமேலே சைந்தவி பற்றி ரொம்பவும் அழகான ஒரு விஷயங்களை ஜிவி பிரகாஷ் பேசுகிறது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது.